ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் பன்னீர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். வெங்காயம், பச்சை மிளகாய் 2, பூண்டு, இஞ்சி, தக்காளி 2 தக்காளி, முந்திரி, பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பன்னீர். இதெல்லாம் தான் தேவை. பன்னீரை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு அதை கட் பண்ண இந்த பன்னீர் எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படியே போட்டோம்னா பன்னீர் ஒரு மாதிரி வெந்த பிறகு ஒரு மாதிரி குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது அவ்வளோவா. இப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பன்னீரை லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு அந்த கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் 2, கிராம்பு ஒரு 3 போட்டு நல்லா முதல்ல வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி போட்டுக்கணும். இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு வெங்காயமும் போட்டு வதக்கிடணும். அதோடைய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். பச்சை மிளகாய், தக்காளி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது ஃப்ரெஷருக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முந்திரியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி நல்ல கிரேவி கண்டென்ஸ்ட் நல்லா இருக்கும், திக்காக இருக்கும். கிரேவி நல்லா திக்காக இருக்கும். எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா தக்காளி குழஞ்சி வெந்துடும். வெந்த பிறகு கொஞ்சம் நேரம் அது கடாயிலே ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். நல்லா வெந்துருச்சு. கல் உப்பு போட்டாச்சு. கல் உப்பு போட்டுட்டு நல்லா வேகட்டும். இதுக்கு நடுவில் ஒரு டிப்ஸ் சொல்லலான் இருக்கிறேன். கோல்டு அதிகமாக பிடிச்சிதுன்னா இருமல் வந்துகிட்டே இருக்கும். பெரியவங்களுக்கு, சின்னவங்களாக இருந்தால் வெத்தலை, ஒரு 2 மிளகு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி மட்டும் பசங்களுக்கு கொடுக்கலாம், குட்டி பசங்களுக்கு. பெரியவங்களுக்கு இருந்தால் வெத்தலையோட 2 மிளகு, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு வச்சு மடித்து சாப்பிட்டாலுமே 2 வேளை சாப்பிட்டாலுமே அந்த கோல்டெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கடாயை வச்சுட்டு பட்டர் இல்லை, நான் நெய் போட்டிருக்கேன். பட்டர் போட்டுக்கோங்க நீங்கள். நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து ஊற்றிக்கலாம். நெய் மட்டும் பத்தாது, அதனால் எண்ணெயும் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பேஸ்ட்டை நல்லா ஊற்றி அந்த பச்சை வாசனைலாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கணும். எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இப்படி நல்லா திக்காக வந்த பிறகு, நல்லா வெந்து திக்காக வந்த பிறகு அதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு சர்க்கரை, இந்த இடத்துல சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கும் உங்களுக்கு. 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். சேர்த்துட்டு
பன்னீரையும் அதில் கொட்டி நல்லா கிளறி அது திக்னஸ் வந்த பிறகு இறக்கிட வேண்டியதுதான். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி சப்பாத்தி செஞ்சு பன்னீரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக சிக்கன் பீஸ் மாதிரி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஷேர் பண்ணுங்கள். பாய்.